தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். மாதங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதங்கள் என்று சொன்னால் அது மார்கழி மாதம்தான். அந்த மார்கழி மாதமானது இன்றைய தினம் முதல் நாளாக உள்ளது. இந்த முதல் நாளில் நீங்கள் முக்கியமான இந்த 5 பொருட்களை நீங்கள் வீட்டிற்கு வாங்கி பூஜை அறையில் வைத்தால் 16 செல்வங்களையும் பெற்று நீங்கள் பெருவாழ்வாக வாழலாம் என்பதை இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். மார்கழி மாதம் என்றாலே நம்முடைய மனதிற்கும் ஒரு இதமான மாதம் அப்படிங்கிறது தான் முதல்ல எல்லாருக்குமே ஞாபகம் வருங்க. இந்த மாதம் தான் அழகான கால சூழ்நிலை நிலவக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது இந்த மார்கழி மாதம் என்றே சொல்லலாம்ங்க. இப்படி மனதிற்கு குளுமையான இந்த மாதத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாகவே இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். அதனாலேயோ என்னவோ இந்த மார்கழி மாதம் என்பது எல்லோருக்கும் மிகவும் பிடித்த மாதம் என்றே சொல்லப்படுகிறதுங்க. இந்த மார்கழி மாதம் முதல் நாளன்று நாம வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரக்கூடிய ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்களை இந்த 5 பொருட்களை நீங்கள் வாங்கி வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்தால் நமக்கு 16 செல்வங்களையும் பெற்று நாம பெருவாழ்வு வாழலாம். அதை என்ன என்று பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் முதல் நாளில் ராகு காலத்தை தவிர யமகண்டம் ராகு காலத்தை தவிர மற்ற நேரங்களில் கல்லுப்பை வாங்கி பூஜை அறையில் நீங்கள் வைத்தால் எல்லாவித செல்வமும் நமக்கு ஐஸ்வர்யம் நிறைந்து நமக்கு தருவார் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக என்ன பொருள் என்று பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் என்பது ஒரு மங்களகரமான பொருள் என்றே சொல்லலாம். இந்த மங்களகரமான பொருளை நாம வாங்கி பூஜை அறையில் வைக்கும் போது நமக்கு அனைத்து வித செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கி தருவார் என்று சொல்லப்படுகிறதுங்க. இதை நிச்சயமாக எல்லோருமே நீங்கள் கடைபிடிங்கள். மூணாவதாக நம்ம வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. இந்த பச்சரிசியானது நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் சமையலறையில் நம்ம வைத்துக் கொள்வோம். ஆனாலும் இந்த நாளன்று மார்கழி மாதம் முதல் நாளில் நம்ம பச்சரிசியை வாங்கி பூஜை அறையில் வைக்கும் போது அனைத்து கஷ்டங்களும் நமக்கு நீங்கி அன்னலட்சுமி நமக்கு அருள் புரிவாள் என்று சொல்லப்படுகிறதுங்க. இந்த பச்சரிசியை ஒரு தட்டில் நம்ம பரப்பி வைத்து அதை தீப வழிபாட்டிற்கே நம்ம பயன்படுத்தலாம். நான்காவதாக சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். அதாவது நம்ம வீட்டில் உள்ள நேர்மறை சக்திகள் உள்ள இழுத்து எதிர்மறை சக்தியை வெளியே கொண்டு போகக்கூடிய சக்தி வாய்ந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பச்சை கற்பூரம் தான். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பூஜை அறையில் வைத்து எப்போதுமே வைக்கலாம். லட்சுமி கடாட்சத்தையும் எல்லா சக்திகளையும் கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியே போய் நமக்கு நேர்மறை சக்திகள் எல்லாம் உள்ள ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த பொருளாக இருப்பதால் பச்சை கற்பூரத்தை நம்ம ஒரு டப்பாவில் வைத்து திறந்த மாதிரி வைக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இப்படி வைக்கும் போது நமக்கு அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நமக்கு பரிபூரணமாக எல்லாவித ஆற்றலும் நமக்கு கிடைக்குங்க. இப்படி பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் திறந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வீடு முழுவதுமே அதிக ஆற்றல் கொண்ட இந்த சக்தியானது நமக்கு வீடு முழுவதுமே பரவி நல்ல ஒரு வாசத்தை தரும். இப்படி வாசத்தை தந்து நமக்கு எதிர்மறை சக்தியை நமக்கு வெளியே கொண்டு போய் நல்ல ஒரு நேர்மறை சக்தியை நமக்கு வீட்டிற்குள்ளே ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்க. அது இந்த தினம் மார்கழி மாதம் முதல் நாள் வாங்குவது என்பது அதி விசேஷத்தை தரும் என்றே சொல்லலாம். ஐந்தாவதாக நம்ம சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை. துளசி இலை என்பது அனைவரது வீட்டிலுமே நாம வளர்க்கிறோம். அந்த துளசி இலை என்பது ஒரு பெண் தெய்வமாக கருதப்படுவதால் இந்த துளசி இலையை நாம பூஜை அறையில் வைக்கும்போது சக்தி வாய்ந்த பொருள் என்றும் சொல்லப்படுகிறதுங்க. அதுவும் இந்த மார்கழி முதல் நாளில் நாம வாங்கி வைத்தோமானால் நமக்கு எல்லாவித செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பதை இந்த பதிவில் நான் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.